குறுக்கடாச்சம். கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாயிருச்சு அப்படின்னாலே அது தடுத்து நிறுத்தவே கூடாது. ஏன்னா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உற்பத்தி பண்ணுறதே யாரா அப்படின்னா இறைவன் மட்டும்தான். ஸோ இறைவன் நேராக வந்து ஒரு விஷயத்தை இதை செஞ்சிரு அப்படின்ட்டு நேராக வந்து இறைவன்லாம் இறங்கி எல்லாம் பண்ண மாட்டார். எண்ணங்களாக உற்பத்தி செய்வார் உங்களுக்குள்ள. அதுதான் வந்து உச்சகட்ட கருணை அப்படின்றது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவை உயர் பக்குவத்துக்கு நம்ம நகர்த்திக்கும் போது தான் நம்ம இறைவன்கிட்ட நேரடியாக கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியும். நான் ஏன் இந்த உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நம்மளுடைய பிரம்மயோகம் சார்பாக ஒரு புது ஆடைகளோ இல்லை ஒரு இனிப்பு வழங்குதலோ இல்லை ஒரு பட்டாசு வழங்குதலோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்பும் கருணையுமே ஒளியினுடைய வடிவு அப்படின்றது தான் வள்ளலார் சொல்கிறாரு. ஒளியை வழிபடுறதுக்கு தான் நம்ம புது ஆடைகளும் பட்டாசுகளும் இது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காண்டி நீங்கள் செஞ்சுக்கிறீங்கன்னு நல்ல விஷயம். ஆனால் நிறைய ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் தீபாவளி திருநாள் தான். நம்மளால் இயன்றதை நாமளும் செய்யலாம். இந்த வருடமும் இறைவன் அந்த எண்ணத்தை விதைச்சிருக்கார். விதைச்ச விதையினுடைய விளைச்சலை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கும். பிறருடைய வாழ்க்கையில் நாம் ஒளி ஏற்றும் பொழுது இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் பேரொளியை ஏற்றி விடுவார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் பேரொளி ஏற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது. கருணையும் அன்பும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் இயன்ற ஒரு சின்ன உதவி ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு குழந்தையில் புன்னகையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கீழே தெரிகிற நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமா நீங்கள் உங்களுடைய உதவிகளை நீங்கள் செய்யலாம். அன்பை பிறரிடத்தில் தீப ஒளியாக பகிர்ந்துக்க உங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். குறுக்கடாச்சம்.